தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்திட்டங்களை முடக்குவதற்கோ அல்லது பின்னோக்கி தள்ளுவதற்கோ டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தத்தை ஒரு காரணமாக கூற மாட்டோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து கட்டியெழுப்பப்பட்டு வரும் நிலையில் இந்த சூறாவளி ஏற்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இதனை ஒரு காரணமாக காட்டி அரசாங்கம் தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து நழுவிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். நாங்கள் தயாரித்த நிகழ்ச்சி நிரலை கைவிடாமல் அந்த அனர்த்த இருந்து எவ்வாறு மீண்டெழுவது என்பது தொடர்பாகவே நாங்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த அனர்த்தத்தை ஒரு காரணமாக காட்டி இந்த அனர்த்தத்தின் மீது பல பழிகளை போட்டு எங்களுடைய தேவைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு காணப்பட்டிருந்தது. கடந்த 30 வருடங்களாக வரலாறு அவ்வாறுதான் இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 30 வருட கால யுத்தத்தையே நாட்டில் ஏற்பட்ட பல அழிவுகளுக்கு காரணமாக கூறினார்கள். அது மாத்திரமல்லாமல் நாட்டில் ஏற்பட்ட தொற்று நோயையும் பல அழிவுகளுக்கு காரணமாக காட்டி அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து தப்பித்துக் கொண்டார்கள். இவ்வாறான ஒரு செயற்பாடை இந்த டிட்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தத்தை காரணமாக காட்டி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்யாது என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார்.